அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் வாழ்ந்து வரும் அன்னை தலைமையிலாம் நம் தாய்மொழியால் அனைவரையும் வணங்கி இரவு வானத்தை கூட்டத்தை அலங்கரிக்க செய்யும் விண்மீன் போல இந்த கூட்டத்தை அலங்கரிக்க செய்து எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த அனைத்து எனது பாசமிகு உறவுகளுக்கும் நான் சார்ந்த தென் தமிழர் கட்சி சார்பாக முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாறு என்பது எனக்கு முன்னார்கள் நம்ம பேசின அண்ணன் எல்லாருமே நிறைய விஷயங்களை பேசிட்டாங்க. நான் அண்ணன்ட்ட கேட்டேன், நான் மீட்டிங்கில் ஒன்றும் பேசணும்னா நான் இன்னும் நடக்கக்கூடிய விஷயத்த சில பேசுவேன் அப்படின்னு. அண்ணா அழகா நீங்கள் உங்களுடைய இன்னுள்ள கருத்தை என்ன செய்யணுங்கிற அந்த விஷயத்தை பேசுங்கன்னு சொல்லி நான் அதனால் முதல்ல அதை மட்டும் என்னுடைய நான் பேசிக்கொள்கிறேன். நேற்றைய காலத்தை சரி செய்ய முடியாது என்னுடைய குறிக்கோள், நாளைய காலத்தை நம்மளால் சரி செய்ய முடியும். அது ஒன்று என்னுடைய ஃபஸ்ட்டு ஒன்று. அதுபோக நம்ம அண்ணன் எனக்கு அறிமுகம் இல்லை, ராஜகோபால் தேவர் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசினாப்புல அருமையான விஷயம். நீங்கள் எந்த கட்சியிலனாலும் பயணிச்சுட்டு போங்க, எங்களுக்கு தவறு கிடையாது. ஏன்னா நம்முடைய ஜீன்கள் எந்த கட்சியில் நீங்கள் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி அது தேவமாரி தான் வருவான். ஏன்னா அந்த கட்சியில் அவனுக்கு ஜீன்கள் நம்மளுடைய ஜீன்கள் தான். அவங்களால தான் அந்த மாவட்டத்தில் ஒன்றியத்தில் கிளை வர ஒரு பணி கொடுத்தா செய்ய முடியும். செய்ய என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அந்த இலக்கை முதன்மையாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை நம்மகிட்ட மட்டும்தான் உண்டு. அதனால தான் அண்ணன் காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி, திமுக சரி, அதிமுக சரி, அந்த பொறுப்பு நம்மகிட்ட தான் வரும். அதனால அரசியல் மட்டுமே முழுமையாக எடுத்துக்கிடுங்க. அரசியலில் இருந்தால் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சமூகத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி முதல் விடுதலைக்கு வித்துன்றுவேன் மாமன்னன் புலித்தேவன். ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புலித்தேவன் மாளிகைன்னு இருந்தது. ஆனால் இன்னைய வர நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கேட்டால் நம்ம ஆளு அண்ணன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவான். ஆனால் அந்த சட்டமன்றத்தில் இன்னைய வேற 10 நாள் மட்டும் நடந்த கூட்டத்தில் கேட்டிருக்காரா? ஆனால் அவரும் தேவமாறு தான். ஆனால் ஏன் கேட்கல அப்படின்னா இந்த சமூகம் ஆன்மீகத்தை இழந்த சமூகம் அடையாளத்தை மறக்கும். கிட்டத்தட்ட இதை சொல்ல போனோம்னா ஒரு 30 வருஷமா நம்ம அடையாளத்தை இழந்து கொண்டே வரோம். எப்படின்னு சொன்னோம்னா இருக்க ஐயா வெட்டுபெருமாள் பாண்டி அப்படின்னா அவருக்கு பாருங்க நெட்டில பட்டை இருக்கும். பட்டை இருந்தா இது அறநெருடியே வாழ்ந்த பாண்டியன். ஏன்னா நம்ம ஒழுக்கத்தை சில விஷயங்களை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நெட்டு நிறைய பட்டை இருக்குன்னு வைங்களேன். நம்ம தேவமார் பொதுவா செவ்வாய் வெள்ளி கறி சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம். ஏன்னா செவ்வாய் வெள்ளி வேண்டாம்பான்னு. இப்போ பாருங்க நிறைய பேர் அந்த கிளம்பலாம் நமக்கு முக்கியம் இல்லப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த விஷயத்துல நம்ம தோத்து போறோம். ஏன்னா எதுக்கு அன்னைக்கு அவங்க பட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒவ்வொருடைய அதுல நிறைய ஐதீகங்கள் இருக்கு. நம்ம செவ்வாய் வெள்ளி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் கடைபிடிக்கணும், ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அறிவார்ந்த செயல்கள் இருக்கவே தான் அந்த மன்னர்கள் அறத்தோடு வாழேன். நான் அண்ணன் சீமான் பண்ணிட்டு அடிக்கடி சொல்லுவேன், பாண்டியமார் எல்லாரும் பாண்டியமார் சொல்றேன். நான் ஒரு குறிப்பிட்ட ஆளை வச்சிருக்கேன், அறத்தோடு வாழ்ந்தான் பாண்டியன். ஏன்னா அறமுங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் புரியணும். அடுத்தவனை ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நம்மளை நம்பி வந்தா உயிர் கொடுக்கணும். பாண்டி அன்னைக்கே பாட்டு சொல்லியிருக்காங்க, நாங்க நீர்ல பாண்டி போய் என் கம்பு எடுத்த சங்கரங்களில் சர்க்கார் வண்டி ஓடாதுன்னு. ஒருத்தர் நம்பி வந்தா உயிர் கொடுக்கணும் தேவைன்றாங்க. அதே மாதிரி நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு அறத்தோடும் வாழணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அது போக இந்த புலித்தேவன் மாளிகை அது இங்க இருக்கிற கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கிறேன். வரக்கூடிய நம்ம சட்டமன்ற தேர்தலில் என்னமோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்க எந்த அமைப்புல இருந்தாலும் சரி ஒவ்வொரு சட்டமன்ற அலுவலகத்திலும் நம்மள முதல் ஒரு தெரிவிக்காண்டியாட்டும் ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு புலித்தேவன் பேரை வைக்கணும். அது கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக இந்த கூட்டத்துக்கு அடுத்த வரக்கூடிய போலிகள் நிறைய அண்ணன் சொன்ன மாதிரி பாண்டியர்கள் நாங்க தான் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுலயுமே எனக்கு துளியளவு இவ்வளவு கிடையாது. ஏன்னா நம்ம தேவருடைய புகழ் மறைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா தேவரையா ஒரு சூரியன் மாதிரி. நீங்க 1000 பேர் இல்ல லட்சம் பேர் கைவிச்சு மறைச்சாலும் சரி சூரியனை யாராலும் மறைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவருடைய புகழ் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அதை ஒரு சில தற்குறிகள் நம்ம பேசிட்டா அது சிறுமப்பட்டு நினைக்காங்க. அது முடியவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு சித்தர் தெய்வீக திருமுகன். அதனால அவருடைய புகழ் அது அந்த காலத்துல இருந்து சில ஆட்சி காலத்திலும் சூழ்ச்சிலும் சரி இப்பவும் வர சரி இன்னும் காலஞ்சலி வருங்காலத்தில் அவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். அதனால அந்த விஷயத்துல நம்ம நோங்காம அரசியல் அதிகாரத்துக்கு நம்ம சமூகத்தில் எப்படி பயணிக்கணும்னு சொல்லி இளைஞர்களும் அதுக்கு முன் வரணும்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அது போக பாண்டியர்கள் இப்போ வந்துட்டான். இப்போ அடுத்தால தேவர்னு சொல்லியும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தேவர் அரசாணைன்னு ஒன்று இருக்கு. அது ஒற்றுமையுடன் எல்லா கட்சிகளும் இணைந்து கிராமங்களில் தலைவர்களும் ஒன்று சேர்றதால இல்லையோ நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களும் இளைஞர்களும் இந்த தேவர் அரசாணை கோரிக்கையை முன்வைக்குமாறு நான் சார்ந்த தென் தமிழ் சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.